Assalamualaikum நண்பர்களே, வெல்கம் டு Hidhaya'S கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னாக்கா வீட்லயே எப்படி சாக்லேட் பனானா கேக் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சாக்லேட் பனானா கேக் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் போர்பான் பிஸ்கெட் வந்து 30 ருபீஸ்து ஒரு 3 வாங்கி வச்சுருக்கிறேன். பனானா வந்து ஒரு 6 எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம் ஒரு 6 எடுத்து வச்சுருக்கேன். டைரி மில்க் சாக்லேட் வந்து 40 ருபீஸ்து 2 எடுத்து வச்சுருக்கேன். ரவை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டை 3 எடுத்து வச்சுருக்கேன். சுகர் வந்து ஒரு அரை கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். பால் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஈனோ வந்து ஒரு பேக்கெட் ஈனோ எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கிறோம். காய்ச்சி எடுத்து வச்ச பாலை ஊற்றிக்கிறேன். அதில் நான் எடுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கிறேன். இது ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊறட்டும். இதை நான் தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பவுடர் பண்ண சுகரை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நான் சுகர் பவுடர் பண்ணேன் இல்லையா, அதுலேயே வந்து இந்த பிஸ்கெட்ஸையும் அப்படியே போட்டுக்கிறேன். நம்மளோட பிஸ்கெட் வந்து நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நான் இந்த வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு அந்த பிஸ்கெட் போட்டேன் இல்லையா, பவுடர் பண்ணேன் இல்லையா, அதுலேயே நான் வந்து வாழைப்பழத்தையும் போட்டுக்கிறேன். பாருங்கள், வாழைப்பழம் நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்து வச்ச சாக்லேட்ஸையும் வாழைப்பழத்துலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம சாக்லேட் போட்டு இந்த வாழைப்பழத்தையும் சாக்லேட்டையும் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து சாக்லேட்டையும் வாழைப்பழத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம 3 முட்டையை இப்போ பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த எக் பீட் பண்ணி வச்ச எக்கை இதில் ஊற்றிக்கிறோம். இந்த ஐசிங் சுகரை இதில் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். பாலில் ஊற வச்சிருந்த ரவையை நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது அதை போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். நான் பொடி பண்ண பிஸ்கெட்டை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து இதில் 100 கிராம்ஸ் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் எடுத்து வச்ச மொத்த பிஸ்கெட்டையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
உங்ககிட்ட வந்து வெனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து ஈனோ ஒரு பாக்கெட் ஈனோ எடுத்து வச்சேன் இல்லையா, அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து வாழைப்பழமும் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சேன் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் தடவி பட்டரை ஃபுல்லாக தடவிக்க போகிறேன். இப்போது நான் இந்த பேட்டரை இதில் ஊற்றிக்க போகிறேன். பேனை நம்ம இப்போது ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்க போகிறோம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. நான் வந்து பேனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 5 மினிட்ஸ். இப்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேக்கை இதில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதை வச்சு நான் மூடிடுறேன். நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட கேக் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுப்போம். இது இன்னும் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமாட்டு நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இதை நான் இப்போ வந்து பாருங்க நம்மளோட கேக் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஹோம்மேட் சாக்லேட் சிரப் நான் வீட்டிலே செய்து வச்சுருக்கேன். இதோட லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு ஐகானில் வந்து கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் வந்து சும்மா ஊற்றுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்லேட் பனானா கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்